எல்லாருக்கும் வணக்கம். சோ ஷர்ட்டோட லென்த் வந்து எப்படி வந்து நம்ம மாடிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். சில பேருக்கு ஷர்ட்டோட லென்த் வந்து அதிகமா இருக்கும். அது மென்ஸ் ஷர்ட்ல எப்படி மாடிஃபை பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஷர்ட் வந்து லென்த் வந்து அதிகமா இருக்கோ அத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து பாட்டம்ல வச்சிருங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி எதனா ஒரு ஷர்ட் வந்து பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங் லென்த்ல இருக்குன்னா அந்த லென்த்ல இருக்கிற ஷர்ட் பீஸையும் எடுத்துக்கோங்க. நல்லா நம்ம வச்சுக்கோங்க. இந்த காலர் இருக்கு பாத்தீங்களா, காலர் பட்டன் ஃபேசிங் வந்து ப்ராப்பரா ஒன்னா வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட எண்ட்ல ஒன்னா எடுத்துட்டு போங்க. இந்த லென்த் எவ்வளவு தூரம் வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணிட்டு பிளஸ் ½ இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. உங்க டேப் எடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு ½ இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க சீம் அலவன்ஸ். சோ இப்போ வந்து இதோட லென்த் எவ்வளவுன்னு பாருங்க. சோ என்னோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 1.75 வருது. இந்த 1.75 வந்து நம்ம பாட்டம் ஃபுல்லா வந்து 1.75 ஃபுல்லா மார்க் பண்ணிட்டு இந்த ஜாயிண்ட்ல சில ஷர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஷேப் இது மாதிரி கர்வியா வரும். சோ அந்த கர்வியா வருதுன்னா அந்த கர்வியை ஃபாலோ பண்ணியே நீங்க அந்த 1.75 மார்க் ஷர்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். சேம் கலர் த்ரெட் போட்டுக்கோங்க. ராங் சைடுல வந்து இது மாதிரி 1/4 இன்ச் மடிச்சு ஸ்டிச் பண்றதுனா வந்து கர்வியா இல்லாம ஸ்ட்ரெயிட் பார்ட்டா இருந்ததுன்னா டைரக்டா இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். சப்போஸ் கர்வியா இருக்கு மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்ட் இந்த ½ இன்ச் மேல பண்ற மாதிரி வச்சுட்டு இங்க ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் கொடுக்கணும். சோ நான் எனக்கு சைடுல வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கனால நான் டைரக்டா டபுள் ஃபோல்ட் அண்ட் ஸ்டிச் பண்றேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் வந்திருக்கும் பாருங்க. சோ இப்படிதான் உங்களோட ஷர்ட்டோட லென்த் வந்து மாடிஃபை பண்ணணும். தேங்க்யூ ஆல்.